தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா பாவம் என் புள்ள. அவன் என் வயித்துல கருவா உருவானப்ப எஸ்எஸ்கே அவனை அழிச்சிருவானு பயந்து மறைஞ்சு வளர்ந்து 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்தேன். கௌதம் இப்ப வளர்ந்து பெரியவனாகியும் அந்த எஸ்எஸ்கே விடாம துரத்தி அவனை அழிக்க பாக்குறான். அப்ப கௌதம பாதுகாத்த மாதிரி இப்ப அவனை என்னால பாதுகாக்க முடியுமான்னு தெரியல. இலக்கியா, அதனாலதான் நான் உன்னை நம்பி இருக்கேன். எஸ்எஸ்கே செய்யற சதியில இருந்து என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு இலக்கியா. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. கௌதம பத்திரமா கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு அது போதும் இலக்கியா. சரி, நீ அலைஞ்சு தெரிஞ்சு பசியோட வந்திருப்ப. நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்ல அத்தை, வேண்டாம். இலக்கியா, ஒரு வாயாவது சாப்பிட்டுட்டு போயிரு, நான் எடுத்துட்டு வரேன். கௌதம், அத்தையை எப்படியோ சமாளிச்சுட்டேன். ஆனா உங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. இந்த சாப்பாடு ஒரு நிமிஷம் அத்தை. போன் அப்புறமா பேசிக்கலாம், நீ சாப்பிடு. இருங்க அத்தை, யாருன்னு பாத்துடுறேன். ஜானகி அத்தை தான் கூப்பிடுறாங்க. பேசு. சொல்லுங்க அத்தை. இலக்கியா, என்னம்மா, என்ன ஆச்சு? எங்க இருக்க? வக்கீல பாத்தியா? அது ஏதோ மனு போடணும்னு சொன்னியே, அதெல்லாம் கரெக்டா போட்டாச்சா? என்ன ஆச்சு சொல்லு. அத்தை, அது அது வந்து நேர்ல வந்து சொல்றேன் அத்தை. சரி சரி, நேர்ல வந்து சொல்லு. ஆமா, இப்போ நீ எங்க இருக்க? வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அத்தை. சரிம்மா, சீக்கிரமா வா. நான் வச்சிடுறேன் அத்தை. நானும் உனக்காகவே சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்தா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். சரிங்க அத்தை, நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரிம்மா. அத்தை, எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன், என்னாச்சு? இல்ல, அங்க ஜானகி அத்தை சாப்பாடு செஞ்சுட்டு எனக்காக காத்துட்டு இருக்காங்களாம். நான் போற வரைக்கும் பசியோட இருப்பாங்க. நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேனே. சாரி அத்தை. சரி, எதுக்கு சாரி எல்லாம்? நானும் ஜானகியும் வேற வேறையா? எங்க சாப்பிட்டா என்ன? பாவம் ஜானகி நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு உட்கார்ந்துட்டு இருப்பா. நீ அங்க போய் சாப்பிட. போயிட்டு வா, போ. சரிங்க அத்தை, நான் வரேன். நாகு விஷயத்தை எஸ்எஸ்கே தாட்சாயணி கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னு அப்படியே சும்மா விட்டுறக்கூடாது. அவங்க அசால்ட்டா இருந்து இலக்கிய முந்திக்கிட்டு நாகுவை அவ கண்டுபிடிச்சிட்டா வம்பா போயிடுமே. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். மாறி, உனக்கு நாகுன்னு ஒருத்தனோட போட்டோவை நான் அனுப்புறேன். அவனை நீ உடனே கண்டுபிடிக்கணும். ஓகே மேடம், செஞ்சிடலாம். இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எண்ணி 24 ஹவர்ஸ்ல நீ நாகுவை தட்டி தூக்குற. மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க அந்த நாகுவோட போட்டோவை மட்டும் அனுப்பி வைங்க. இதோ அனுப்புறேன். மாமியாரும் மருமகளும் சேர்ந்து என்னையே ஏமாத்திட்டு கார்த்திகை மீட்டுட்டு வர பாக்குறீங்களா? நீங்க கார்த்திகை மீட்க நான் விடவே மாட்டேன். கௌதம் வெளியே வரவும் நான் விட மாட்டேன். என்ன மீறி நீங்க என்ன செய்றீங்கன்னு நானும் பாக்குறேன். நிறுத்துங்க, இங்கதான். என்ன
வா வா இலக்கியா வா, உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஏன் இவ்ளோ லேட்டு? நீ லாயரை பார்த்துட்டு உடனே எனக்கு கால் பண்ணுவேன்னு நான் காத்துட்டு இருந்தேன். நீ காலே பண்ணல. என்ன ஆச்சு? அந்த ஹெபியஸ் கார்பஸ் வந்து நீ கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணிட்ட தானே? அத வாங்கிட்டு ஜட்ஜ் என்ன சொன்னாங்க? கார்த்திகை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டுட்டாங்க தானே? அத்தை, அது ஏய், என்ன இலக்கியா, என்ன ஆச்சு? சீக்கிரமா சொல்லு. என் மனசு அப்படியே துடியா துடிச்சிட்டு இருக்கு. என்ன ஆச்சு? மனு கொடுத்தியா? என்ன ஆச்சுன்னு சொல்லு. இல்ல அத்தை, மனுவை கொடுக்க முடியல. கொடுக்க முடியலையா? எதனால கொடுக்க முடியல? என்ன மனுவை கொடுக்க விடாம அந்த தாட்சாணி வந்து தடுத்துட்டாங்க. தாட்சாயினியா? சரி, அப்படியே அவ வந்து தடுத்தாலும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவளை தள்ளி விட்டுட்டு அப்படியே கோர்ட்ல போய் மனு தாக்கல் பண்ண வேண்டியது தானே? அவங்கள மீறி நான் மனுவை கொண்டு போய் கொடுத்தா கார்த்திகோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. கார்த்திகோட உயிருக்கு எப்படி ஆபத்து? என்ன சொல்ற இலக்கியா? ஆமா அத்தை, கார்த்திகை மீட்கிறதுக்கு ஹேபியஸ் கார்பஸ ட்ரை பண்ணா நாகு கார்த்திகை கொன்னுடுவான்னு மறைமுகமா அவங்க மிரட்டினாங்க. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீ ஹெர்பியஸ் கார்பஸ் மனுவை தாக்கல் பண்ணா அந்த நாகு கார்த்திக்க காலி பண்ணிடுவேன்னு சொல்றானாமே. கார்த்திக் செத்தா கௌதமும் ஜெயிலே கடந்து சாவான். எப்படி வசதி? கடவுளே, அந்த எஸ்எஸ்கேவை விட தாட்சாயினி இன்னும் மோசமானவளா இருப்பா போல இருக்கே. அத்தை, கார்த்திகோட உயிரை பணையம் வச்சு எப்படி அத்தை நான் அந்த மனுவை கோர்ட்ல தாக்கல் பண்ணுவேன்? அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சானியும் இறக்கம் இல்லாதவங்க. அவங்க போலீஸ்ல மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம கார்த்திகை கொலை கூட பண்ணிடுவாங்க. அந்த கொலை பழிய கௌதம் மேல போட்டு ஈஸியா தப்பிக்கவும் தயங்க மாட்டாங்க. நமக்கு கார்த்திகும் கௌதமும் 2 பேரும் எந்த சேதாரமும் இல்லாம கிடைச்சா போதும்னு நான் அங்க இருந்து திரும்பி வந்துட்டேன் அத்தை. என் பிள்ளைங்களை எப்படியாவது காப்பாத்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சோம். ஆனா அதுலயும் தாட்சாயணி மண்ணள்ளி போட்டு மூடிட்டா. இப்ப என்ன பண்றது? எப்படி கார்த்திகை கண்டுபிடிச்சு கௌதம வெளியில கூட்டிட்டு வர்றது? நமக்கு டைமும் இல்லையே. ஒரு வாரத்துக்குள்ள கார்த்திகை எப்படியும் கோர்ட்ல ஒப்படைக்கிறேன்னு சொல்லிருக்க. இப்போ கார்த்திகை கண்டுபிடிக்க வேற வழியே இல்லையா? அதுக்காக தான் அத்தை ஏசிபியை பார்த்து ஹெல்ப் கேட்கலாம்னு நினைச்சு அவரோட ஆபீஸ்க்கு போனேன். ஆனா நம்மளோட கெட்ட நேரமோ என்னன்னு தெரியல. வெளிநாட்டுக்கு போனவர் இன்னும் திரும்பி வரலன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளே, அந்த வழியும் வந்து கை நழுவி போயிடுச்சா? ச்சே, அந்த தாட்சாணி மட்டும் அங்க வரலனா இந்நேரம் ஹேபியஸ் கார்பஸ் மனுவை தாக்கல் பண்ணி உடனே கார்த்திகை கண்டுபிடிச்சிருக்கலாம். ச்சே, எல்லாமே சொதப்பல் ஆயிடுச்சு. ஆமா, நீ மனுவை கோர்ட்ல தாக்கல் பண்ண போறது லாயருக்கு மட்டும்தானே தெரியும். அது எப்படி தாட்சாயணிக்கு தெரிஞ்சது? அவ எப்படி அங்க வந்தா? அததான் நானும் வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன் அத்தை. நாம ஹேபியஸ் கார்பஸ வச்சு கார்த்திகை மீட்க போறோங்கிற விஷயத்த அவங்க எப்படி மோப்பம் பிடிச்சாங்க? எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி தான் தாட்சாணி என்ன மிரட்டினாங்க. ஓ, இலக்கியா வக்கீல பார்த்துட்டு வந்துட்டாளா? கோர்ட்ல மனுவை தாக்கல் பண்ணிட்டாளா இல்லையான்னு தெரியலையே. ஏன் இலக்கியா, எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை நம்ம வீட்ல இருக்கிற பைரவி வந்து அவளுக்கு உளவு சொல்லிருப்பாளோ? ஐயோ, என்ன பேசிக்கிறாங்க? எதுவுமே காதுல விழலையே. ஏன்னா எஸ்எஸ்கே தாட்சாயணிக்கு பைரவி தான் கூட்டாளி. நாம மனு போடுற விஷயம் நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியாது. சம்பந்தமே இல்லாம அந்த தாட்சாயணி எப்படி அங்க வந்தா? அப்படி நாம பார்க்க போனா இந்த பைரவி தான் அவகிட்ட சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன். அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா கௌதமும் கார்த்திக்கும் வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருப்பா? பைரவி மேலதான் இருக்கா. அவளை முதல்ல நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வரேன். வேண்டாம் அத்தை, சொன்னா கேளுங்க. என்ன விடு விடுன்னு சொல்றேன்ல. இத பாரு,
நம்ம கூடயே நம்ம வீட்ல இருந்துகிட்டு என் பசங்களுக்கே இப்படி கெடுதல் செஞ்சிட்டு இருக்கா. அவளை சும்மாவே விடக்கூடாது. நீ விடு, நான் போய் பேசிட்டு வரேன். சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. கீழே போய் பாத்துருவோம். நீ விடு சொல்றேன். நீ விடு, நான் கேட்கணும். பேசாம இருங்க. பைரவி மேடம் காதுல விழுந்துற போகுது. விடு, நான் கேக்குறேன். அத்தை சொன்னா கேளுங்க அத்தை. ஹேபியஸ் கார்பஸ் விஷயம் பைரவி மேடம் மூலமா தான் அந்த தாட்சாயணிக்கு போச்சுன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, ஏன்னா நான் வக்கீல பார்க்க போனது அவங்களுக்கு தான் தெரியாதே. நான் போறப்ப அவங்க கீழே வரலையே, அப்புறம் எப்படி அவங்க தாட்சாயணிக்கு சொல்லுவாங்க? இங்க பாருங்க அத்தை, அந்த தாட்சாயணி தடுத்துட்டா நம்மளால கௌதமையும் கார்த்திகையும் காப்பாத்த முடியாதா? நீங்க வருத்தமே படாதீங்க, சீக்கிரம் இன்னொரு வழியை கண்டுபிடிப்போம். அவங்க 2 பேரையும் எப்படியாவது காப்பாத்துவோம். அத்தை சொன்னா கேளுங்க அத்தை. இங்க பாருங்க, இப்ப நம்ம தோத்துருக்கலாம். ஆனா கோர்ட்டு கொடுத்த கெடுவுக்குள்ள கார்த்திகை ஒப்படைச்சு ஜெயிக்க தான் போறோம். நீங்க நம்பிக்கையோட இருங்க. என்னமோ இலக்கியா, நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன். என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஓ, ஹேபியஸ் கார்பஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போனது ஊத்திக்கிச்சா? அதான் மாமியாரும் மருமகளும் புலம்பிக்கிட்டு இருக்காங்களா? உங்களுக்கு நல்லா வேணும். உங்களுக்கு முன்னாடி நாகுவை கண்டுபிடிச்சு நான் கார்த்திகை மீட்கிறேன். அவனை வச்சு கௌதம் வெளியே வர முடியாதபடி நான் பண்றேன். ஒரு வாரத்துக்குள்ள நாகுவை கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்துறேன்னு இலக்கியா ஜட்ஜி கிட்ட வேற வாக்குறுதி கொடுத்துட்டா. சொன்னபடி செஞ்சாதான் கௌதம ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர முடியும். இல்லனா ஐயோ, நினைக்கவே பயமா இருக்கே. எஸ்எஸ்கே, உன் பணத்தாசைக்காக என் பிள்ளைய இப்படி சித்திரவதை பண்றியடா. புஷ்பா, எஸ்எஸ்கே சாருக்கு ஒரு காஃபி வேணுமா? ஏண்டா, கௌதம் அங்க நல்ல சாப்பாடு இல்லாம ஜெயில கிடக்குறான், உனக்கு காஃபி கேக்குதா? காஃபி இருடா, நீயே அலறி அடிச்சு ஓடி போய் என் புள்ளைய ஜெயில இருந்து கூட்டிட்டு வர்ற மாதிரி செய்யற. இன்னும் ஒரு வாரத்துல கௌதம்க்கு நிரந்தரமா ஜெயில தண்டனை கிடைச்சிரும். இனி இந்த எஸ்எஸ்கே மட்டும்தான் பிசினஸ்ல கிங்கா இருக்க போறான். சரி, நம்ம கந்தசாமியை வர சொல்லுமா? ஏய், நான் சொன்னது காதுல விழல? நான்சென்ஸ். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ நின்னுக்கிட்டே இருக்க. கந்தசாமி வர சொல்லு, போ. நிறுத்துடா. நீ போக சொன்னா நான் போகணுமா? என்ன டாவா? ஏய், என்ன திமிரு உனக்கு? ஏய், ஏய், நீ நீ நானே தாண்டா. இத்தனை நாளா உன் ஆபீஸ்ல உனக்கே தெரியாம வேலை பார்த்துட்டு இருந்தது நீ தேடிட்டு இருந்த ரேவதியே தான். ஏய், என்னடி சொல்ற? ஆமா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என் மனசை கெடுத்து ஒரு குழந்தைய கொடுத்து துரோகம் பண்ண. அந்த சின்ன வயசுல என்ன பண்றதுன்னு தெரியாம குழந்தைய பெத்து போட்டுட்டு ஓடி போய்
30 வருஷம் கழிச்சு இப்பதான் என் புள்ளையோட சேர்ந்தேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அதுக்குள்ள அந்த சந்தோஷத்தை கெடுத்து என் புள்ளைய சதி செஞ்சு ஜெயில போட்டுட்டேன். அதோட நிக்காம இப்ப அவனுக்கு தண்டனை வாங்கி தந்து அவன் வாழ்க்கையை அழிக்க பாக்குறியா? என்ன சொல்ற? யாரு உன் புள்ள? இன்னுமாடா உனக்கு புரியல? கௌதம், கௌதம் தான் என் புள்ள. அப்ப கௌதம் எனக்கு பிறந்தவனா? ஏய் சொல்லு, நீ சொல்றது உண்மையா? ஆமாண்டா, நீ ஒரு கேடு கெட்டவனா இருந்தாலும் உனக்கு பிறந்த புள்ள தங்கம்டா. தன்னை அழிக்க நினைக்கிற எதிரி மேல கூட கருணை காட்டுவான்டா என் புள்ள. ஆனா அப்படிப்பட்டவனை போய் டார்ச்சர் பண்ற. உனக்கு ஒரே ஒரு நாள் டைம் தர்றேன். உடனே அஞ்சலிய கூட்டிட்டு போய் கௌதம் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கி அவனை உடனே ரிலீஸ் பண்ண. என் புள்ள இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என்கிட்ட வந்து சேரணும். இல்ல ஏய் என்னடி இல்லன்னா என்ன பண்ணுவ? உங்க 2 பேரையும் இத்தனை நாளா ஊரெல்லாம் வலை போட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன தேடி இங்க வந்து என்கிட்டயே வசமா மாட்டுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. மாட்டினது நான் இல்லடா, நீதான். நீ இப்ப மட்டும் கௌதம வெளியே எடுக்கல, நான் இப்பவே உன் பொண்டாட்டி கிட்ட போய் உன் புருஷனோட பழைய காதலி நான் தான், உன் புருஷனுக்கு பிறந்த குழந்தை தான் கௌதம்னு சொல்லி நான் உண்மையை சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் தாட்சாயினி கொதிச்சு போய் அடுத்த செகண்டே உன்னை கேவலப்படுத்தி உன்னை துரத்தி நடு தெருவுல நிக்க வச்சிருவான்னு உனக்கே தெரியும். இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா நாகு கிட்ட சொல்லி கார்த்திகை வெளியே விடு. அந்த கார்த்திகை எங்க வச்சிருக்க சொல்லு. நீ சொல்ல மாட்ட. நான் இப்பவே உன் வீட்டுக்கு போறேன். ஏய் ஏய் எங்கடி போற? ஏய் உங்களை வேரோட அழிக்கிறதுக்கான நாளை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா நீ என் வாழ்க்கையை அழிக்க கிளம்புறியா? ஏய் உன் புள்ளன்னு தெரியாமலேயே அந்த கௌதம அழிக்க நினைச்சவனா? ஏய் இப்ப அவன் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விடுவானா? ஏய் அவன் கதையை ஜெயிலே முடிக்கிற. உனக்கு இங்கே சமாதி கட்டுற. ஏய் கௌதம் உன் புள்ளன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது நீ திருந்துவேன்னு பார்த்த. ஆனா நீ சாகுற வரைக்கும் திருந்த மாட்டேன்னு நிரூபிச்சிட்டடா. இனி என்ன ஆனாலும் சரி, தாட்சாயினி கிட்ட உன் வண்டவாளத்தை சொல்லியே தீர்வேன். ஏய் நில்லு. புஷ்பா என்ன பண்ற? காஃபி இன்னும் வரலன்னு சார் சத்தம் போடுறாரு. இதோ எடுத்துட்டு வந்துடுறேன் போ. சார் காஃபி. காஃபி சொன்னா டைம்க்கு கொண்டு வர மாட்டியா? அப்படி என்ன அங்க வேலை செஞ்சு கிழிச்சுக்கிட்டு இருக்க? என் புள்ள நல்லபடியா வெளியே வரணும்னு தான் நான் பொறுமையா இருக்கேன். அவன் வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. ஏய் ஏன் நின்னுட்டு இருக்க? போ. ஏய் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இப்ப பெல் அடிச்சு செல்ல திறந்ததும் நான் ஜாட காட்டுவேன். நீங்க ஓடி போய் கரண்ட்டை கட் பண்ணிடுங்க. அந்த இருட்டுல கௌதம் கழுத்துல கைத்த கட்டி நான் முடிச்சு விட்டுடுறேன். ஓகே தல. சார் யோ சாப்பாடுக்கு பெல் அடியா? சரிங்க சார்.
சாப்பாடு பில் வச்சிட்டாங்க. போலாம் போங்க, தட்டு எடுத்து வாங்கடா. சரி தல. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.